السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على طه رسول الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. وعن سفيان بن عبد الله الثقفي قال: قلت يا رسول الله قل لي في الإسلام قولا لا أسأل عنه أحدا بعدك. قال رسول الله صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقم. رواه முஸ்லிம். புனிதமான இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே இன்னா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக உம்மை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் எந்த நபியை பார்த்து ரஹ்மத் என்று சொன்னானோ அந்த ரஹ்மத்தான நபி பிறந்த இந்த புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நம் அனைவரையும் சந்திக்க வைத்த அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ் உரித்தார்கள். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இருலகத்தின் தூதர் தாஜிதாரே மதீனா ஆக்காயே தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் சுஹதாக்கள் மீதும் சாலிஹீன்கள் மீதும் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றும் எப்போதும் நிலவட்டுமாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கிற வருகை தர இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றும் எப்போதும் நின்று நிலவட்டுமாக. கணேசத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவிலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஈமானை பாதுகாப்போம், ஈமானின் மீது உறுதியாக இருப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மனிதன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட மனிதன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தீனாக ஏற்றுக்கொண்ட மனிதன், அந்த தீனின் மீது நிலைத்து நிற்பது, அந்த தீனின் மீது உறுதியாக இருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று. ஆனால் இன்று நம்முடைய பழக்கத்தை நாம் பார்க்கிற போது, வாழ்க்கை நடைமுறைகளில் பார்க்கிற போது, பல்வேறு விதமான காரியங்களில் தீனுடைய விஷயத்தை விட்டும் சென்று மாற்று மதத்தவர்களை பின்பற்றி செல்கின்ற ஒரு சமூகமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நடப்பதற்கு 3 விஷயங்கள் அவனுக்கு தடையாக வரும். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு மனிதன் இஸ்லாத்தினுடைய தீனின் படிகாரம் நடப்பதற்கு, அந்த தீனிலே உறுதியாக இருப்பதற்கு 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு தடையாக வரும். அந்த தடையை எதிர்கொண்டு எந்த மனிதன் அந்த தீனிலே உறுதியாக இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும்.
அந்த 3 தடைகளில் முதல் தடை நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆன்மா, இந்த உள்ளம், இந்த மனம் சொல்லுகின்ற அந்த செயல்களை எல்லாம் இந்த மனிதன் இவன் செய்கின்ற இந்த தீனுடைய காரியங்களுக்கு குறுக்கீடாக தடையாக வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ர் தொழுகைக்கு போகலான்னு சொல்லி நியத்தோடு படுத்திருப்பான். காலையில் எந்திரிக்கும் பொழுது அப்புறம் தொழுதுக்கலாம், இப்போ என்ன அப்புறம் தொழுதுக்கலாம், நஃப்ஸு சொல்லும். ஒரு தொழுகைக்கு போகின்ற நேரத்தில் நஃப்ஸு சொல்லும், இப்பெல்லாம் போக வேணாம், அப்புறம் போய்க்கலாம். தன்னுடைய உள்ளம் சொல்லுகின்ற வேலையை செய்வான். ஆசாபாசங்களை நிறைவேற்றுகின்ற நஃப்ஸு சொல்லும், இதை செய்யலாம் தப்பு கிடையாது, இதை செய்யலாம் தப்பு கிடையாது. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தீனின் பிரகாரம் நடப்பதற்கு இந்த நஃப்ஸு குறுக்கீடாக நிற்கும். தொழுக போறதுக்கு நஃப்ஸு வந்து நிற்கும். சரி, ஜக்காத்து கொடுக்கலான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நம்முடைய சொத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான மொத்த கணக்கையும் எடுத்து ஜக்காத்து கொடுக்க போகும்போது, இவ்வளவுமே ஜக்காத்து கொடுக்க போறோம், நஃப்ஸு சொல்லும். இவ்வளவுமா, இன்னும் ஜக்காத்துங்கிற பேருக்கு யாருக்கோ கொடுக்கறதுக்கு இவ்வளவுமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நஃப்ஸு சொல்லும். அப்ப தீனுடைய காரியத்தின் நிலையாக நிற்பதற்கு இந்த நஃப்ஸு குறுக்கீடாக வந்து நிற்கும். இரண்டாவது தடை செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஷைத்தான் குறுக்கிடுவான். ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு ஷைத்தான் குறுக்கிடுவான். தீனுடைய காரியத்திலே தடை செய்வதற்கு ஷைத்தான் வருவார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அரசு அங்கீகாரத்தில் ஒரு அரசு பணிகளில் வேலை செய்பவர், அவரிடத்துல லஞ்சம் வாங்குகிற ஒரு பழக்கம், அவர் நம்ம நியாயமா இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த விதமான பித்தலாட்டங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய தொழில்களை கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைக்கின்ற போது இந்த சைத்தான் சொல்லுவான், யாருக்கு லஞ்சம் வாங்குற, உன்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், உன் புள்ள நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாங்குறோம், இதுல என்ன தப்பு இருக்குது, லஞ்சம் வாங்கலாம் பாலாம் தப்பு கிடையாது, நீ வேலை செய்கிற வாங்குற, ஒரு கையெழுத்து போடுறதுக்கு நீ 50 ரூபா வாங்குற, 100 ரூபா வாங்குற, வேலை செய்கிற வாங்குற. இப்படி ஒரு தீனுடைய காரியத்தை, ஒரு மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை செய்ய தூண்டுவதும் இருக்கின்ற விஷயத்தை தடுப்பதற்கும் இந்த சைத்தான் குறுக்கீடாக வரும். முதல்ல நஃப்ஸு வரும், அப்புறம் சைத்தான் வருவான். மூன்றாவது யார் தெரியுமா? ஒரு மார்க்கத்தில் ஒரு தீனுடைய காரியத்தை தொடர்படியாக நிலையாக செய்வதற்கு தடையாக வருவது மனிதர்களில் சிலர். தாடி வச்சிருப்பார், அம்மா சொல்லுவாங்க, அது பெற்ற தாயாக இருக்கலாம், அத்தாவாக இருக்கலாம், தம்பி சகோதரனாக இருக்கலாம், தன்னுடைய வேலை செய்கின்ற நம்முடைய முதலாளியாக இருக்கலாம். தாடியை பார்த்து சொல்லுவார், என்னடா தாடி வச்சுக்க, சின்ன பிள்ளை மாதிரி பெரியவங்க மாதிரி தாடி வச்சுக்க, உனக்கு ஒன்று வயசு இருக்குடா, 60 வயசுல வச்சுக்கலாம், இப்பெல்லாம் எடுத்துட்டு தாடியெல்லாம் எடுத்துட்டு. மெட்ராஸில் ஒரு வேலைக்கு கேட்டு போனால், ஒரு வேலைக்கு ஹோட்டலில் கேட்டு நம்முடைய சகோதரர்கள்லாம் போயிருக்கிறாங்க. போகிற போது அவன் சொல்ற தினைக்கு சேவிங் பண்ணணும், தினைக்கு சேவிங் பண்ணி மொட்டையாக இருக்கணும், பொம்பளை பிள்ளை மாதிரி பார்க்குறவங்களை கவர் இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப மனிதர்களில் சிலர்கள் ஒரு தீனின் பிரகாரம் உறுதியாக இருப்பதற்கு, நாம் படிக்கின்ற கல்லூரிகளாக இருக்கட்டும், நாம் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், தீனுடைய காரியத்தில் நிலையாக இருப்பதற்கு இவர்களும் தடையாக வருவார்கள். மனிதர்களில் சிலர்கள் தடையாக வருவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அவர்கள் தொடர்படியாக இஸ்திகாமத்தாக இருப்பார்கள், உறுதியா இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உறுதியா இருப்பாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த உறுதி கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் சாதாரணமாக இன்னைக்கு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடிய ஒழு, இந்த இப்ப ஜும்மாவுக்கு ஒழு செஞ்சிருக்கிறோம், இனி அடுத்த அசருக்கு ஒரு ஒழு, மகரிபுக்கு ஒரு ஒழு. நம்ம இடத்துல ஒழு ஒரு முக்கியமாக ஒரு பொருளாக கருதப்படுவதில்லை. அது ஒரு யதார்த்தமாக வாழ்க்கையில தேவைப்படும் போது ஒழு செஞ்சுக்கிறது, அப்புறம் அது பாட்டுக்கு விட்டுறது. ஒழுவை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. ஆனால் முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த ஒழுவை கூட இஸ்திகாமத்தாக பயன்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யுஹாஃபிலு அலல் வுது இல்லா முக்மின். ஒரு முக்மின் என்று சொன்னால் அவன் ஒழுவின் மீது பேணுதலாக இருப்பான். ஒரு முக்மின் ஒழுவின் மீது பேணுதலாக இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெரியவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காட்டின் வழியாக தனியாக ஆள் இல்லாத ஒரு இடத்துல நடந்து சென்றுகிற போது, தன் பிரயாணத்திலே செல்லுகிற போது தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது.
சரி தொழுகலாம் என்று நினைக்கிற போது நம்ம தனியாக தொழுதா தனியாக தொழுக வந்துடும், யாராவது வந்தாங்கன்னா பார்ப்போம் கொஞ்ச நேரம், யாராவது வந்தால் ஜமாத்தோட தொழுதுருவோம் அப்படிங்கிற நியத்தில் சிறிது நேரம் இப்படி தாமதிச்சு பார்க்குறாங்க யாரும் வருவாங்களா இல்லையா. அப்படி பார்க்குற போது அங்கே ஒரு விறகு வெட்டி கொண்டு தன் தலையில் சுமந்துக்கிட்டு அப்படியே வராரு. வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விறகு சுமந்த மனிதரை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் முஸ்லீம் தானே, பார்ப்பதற்கு முஸ்லீமாக இருக்கிறார், நீங்கள் முஸ்லீம் தானே, நான் தனியாக தொழுகலான்னு பார்த்தேன், யாராவது வந்தால் ஜமாத்தா தொழுகலான்னு பார்த்தேன், நீங்கள் வந்துட்டீங்க வாங்க தொழுகலாம் அப்படின்னு கூட்ட உடனே அவர் சொன்னார், ஆமாங்க நானும் தொழுகலை, வாங்க 2 பேரும் சேர்ந்து தொழுகலாம். சரி தொழுகைக்காக நிற்கிற போது இந்த பெரியவர் சொல்லுகிறார், சரி போய் ஒளி செஞ்சுட்டு வாங்க சீக்கிரம். அவர் கேட்குறாரு, ஒளி செஞ்சுட்டு வாங்களா? ஒரு முஸ்லீம் ஒளி இல்லாமையுமா இருப்பான்? ஒரு முஸ்லீம் ஒளி இல்லாமையுமா இருப்பான்? நான் எப்பவுமே ஒளி செஞ்சிருவேனே, ஒரு ஒளி முடிஞ்சுட்டு அடுத்த ஒளி செஞ்சிருவேனே என்று சொல்லி ஒரு விறகு சுமக்கின்ற மனிதர் சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, அன்னைக்கு சாதாரண விஷயத்துல கூட இஸ்திகாமத் இருந்துச்சு, ஒரு நிலைப்பாடு இருந்தது. இன்று பெரிய பெரிய காரியங்களில் ஒரு தவறை, பெரும் பாவத்தை கூட நம்ம இடத்துல விடுவதற்கு மனம் வருது. வாழ்க்கையில பெரும் பாவம் செய்யறோம், ஆனா அதை விடுறதுக்கு மனசு வர மாட்டேது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இஸ்திகாமத்து கூட நமக்கு வர மாட்டேது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முன்னாள் காலத்தில் வாழ்ந்த பெரும் அநியாயக்கார அரசுகளுக்கு மத்தியில் கூட ஈமானில் உறுதியாக இருந்த பெண் மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன், கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னன். அந்த அரசனுக்கு கீழ் அந்த அரசனுடைய கோட்டை வேலை செய்த முஷாக்கா என்ற பெண்மணி. முஷாக்கா என்ற பெண்மணி, இந்த பெண்மணிக்கு வேலை என்னன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய வீட்டில் இருக்கிற பெண் மக்களுக்கு தலையை சீவி விடுவது. ஆனால் இந்த பெண்மணி ஃபிரௌனுக்கு தெரியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை ஏற்று ஃபிரௌனுடைய கோட்டையில் வாழ்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து நம்ம ரப்ப தான் வணங்குறாங்க, அல்லாஹ் தான் வணங்குறாங்க. இந்த பெண்மணி ஒரு நாள் அந்த ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு, பெண் மக்களுக்கு தலை சீவி விடுகிற போது கையில் இருந்த சீப்பு நழுவி கீழே விழுகிறது. விழுந்த சீப்பை எடுப்பதற்காக குனிகிற போது யதார்த்த நிலையிலே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். நம்ம ஏதாவது ஒரு பொருளைக்கு வந்து அல்லாஹ்னு எடுக்கிறோம், பிஸ்மில்லான்னு எடுக்கிறோம், யதார்த்தமா வாயில வருதா இல்லையா? எல்லாத்துக்கும் வராது, எல்லாத்துக்கும் சில பேர்களுக்கு வரும். எதமா கீழே குனியும்போது அல்லாஹ்னு வரும், பிஸ்மில்லான்னு வரும். அது மாதிரி அந்த பெண்மணி கீழே விழுந்த சீப்பை எடுக்கிற போது பிஸ்மில்லா அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுக்கிற போது அந்த பெண் மக்கள் கேட்கிறாங்க, என்ன அல்லான்னு சொல்ற? எங்க அத்தா தானே ரப்பு. யாரு? ஃபிரௌன் தானே ரப்பு. நீ என்ன மூசாவுடைய இரட்சகனை அழைக்கிறாய்? மூசாவுடைய ரப்பை நீ கூப்பிடுற? எங்க அத்தா தானே ரப்பு அப்படின்னு சொன்னப்ப அந்த முஷாக்கா பெண்மணி, நான் தெரியாம செஞ்சுட்டேங்க, வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆமா, உங்கள் அத்தா ரப்பு கிடையாது, உங்கள் அத்தா ஒரு சாதாரண மனிதர். அவரையும் உங்களையும் என்னையும் இந்த முழு அரச சாம்ராஜ்யத்தையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன், மூசாவுடைய இரட்சகன் அல்லாஹ் தான் என்று சொல்லுகிற போது அந்த பெண் மக்கள் ஓடோடி சென்று தன் தந்தை ஃபிரௌனிடத்தில் இந்த செய்தியை ஒப்பிக்கிறார். ஃபிரௌன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த பெண்மணியை அழைத்து வர சொல்லி, சட்டசபையில அரசுகளுக்கு மன்னர்களுக்கு மத்தியில, அமைச்சர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிற போது அந்த பெண்மணியை அழைத்து கேட்கிறான், நீ சொன்னது உண்மையா? மூசாவுடைய இரட்சகனை நீ வணங்குகிறாய்? அந்த பெண்மணி சொன்னார், ஆம், நான் மூசாவுடைய இரட்சகனைத்தான் வணங்குகிறேன். நீ நான் தான் ரப்பு என்று சொல்லுகிறார், ஆனால் கேட்கவில்லை, நான் மூசாவுடைய இரட்சகனைத்தான் வணங்குவேன் என்று சொல்லுகிற போது அப்பொழுது அமைச்சர்கள் சொல்றாங்க, இந்த பெண்மணிக்கு ஒரு கை குழந்தை இருக்கு, ஒரு கை குழந்தை. அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் மிரட்டினா கூட இந்த பெண்மணி மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்மணியுடைய கை குழந்தையை, பச்சிலம் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அந்த பெண்மணியுடைய மார்பில் நெஞ்சில போட்டுட்டு சொல்றான். அப்ப அந்த பெண்மணி, அந்த குழந்தை அந்த தாய் இடத்துல பால் குடிக்கிறது. அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறான், இந்த பிள்ளையை நான் கொன்றுவேன், என்ன ரப்பா ஏத்துக்கிறியா இல்லையான்னு. அதற்கு அந்த பெண்மணி மீண்டும் சொன்னார்கள், நீ என்னுடைய பிள்ளை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் ஒருபோதும் ஈமானை விடமாட்டேன் என்று சொன்ன போது அந்த பிள்ளையை கொல்லுகிறான். மீண்டும் கேட்கிறான், மீண்டும் ஈமானை விடுவாயா என்று கேட்கிற போது நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிற போது அந்த ஃபிரௌனிடத்தில் ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற போது அவர்களுடைய உடம்பில் இருக்கிற ஆடைகளை எல்லாம் நீக்கி விட்டு முதுகுல ஆணி அடிக்கிறது தான் வேலை. உடம்பு முழுக்க ஆணி அடிக்கிறது.
ஆணி அடித்து வேதனைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொல்லுவது. இப்படி அந்த பெண்மணி இடத்துல சொல்லுகிற போது அந்த பெண்மணி கடைசி வரைக்கும் ஈமானை விடுவது போல தெரியவில்லை. உடனே பிரவுன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பெண்மணியுடைய ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக ஆக்கி அந்த பெண்மணியுடைய முதுகிலே ஆணி அடிக்கப்பட்டு அறையப்பட்டு அந்த பெண்மணி சித்திரவதையாக கொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணம் சென்றிருந்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். அந்த மிஹ்ராஜுடைய பயணத்திலே செல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை கடந்து செல்லுகிற போது ஒரு அழகான ஒரு நறுமணம் வீசுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீல் இது என்ன வாசம், என்ன இது நறுமணம், நல்ல நறுமணமாக இருக்கிறது என்று கேட்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய மாளிகையில் அடிமையாக வேலை செய்த முஷாக்கா என்ற பெண்மணியை அடக்கம் செய்யப்பட்ட கபர் என்று சொன்னார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஈமானின் மீது நிலைத்து நின்ற காரணத்தினால், தன்னுடைய ஈமானின் மீது பற்றி பிடித்த காரணத்தினால் அல்லாஹ் அது போன்ற வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஃபிரௌன் அந்த பெண்மணியை கொண்டதற்கு பிறகு வீட்டுக்கு வேகமா வந்து தன் கோட்டைக்கு வந்து தன் மனைவி ஆசியா அவர்களை பார்த்து சொல்லி ஆசியா அம்மையாரை பார்த்து சொல்றான், என்ன திமிரு அந்த பெண்மணிக்கு, என்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ் கட்டுப்பட்டு என்னை ரப்பாக ஏற்காமல் வேறொருவனை ரப்பாக ஏற்கிறாளே என்று திட்டிக் கொண்ட அந்த பெண்மணியிடத்தில் வந்து சொல்லுகிற போது அந்த ஆசியா அம்மையார் அவர்களும் ஏற்கனவே ஈமானை மறைத்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் சொன்னார்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது, அதில் என்ன தவறு இருக்கிறது, நீ சாதாரண மனிதன், நான் சாதாரண மனிதன், நம்மை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான், மூசாவினுடைய இரட்சகன் தான் என்று ஆசியா அம்மையார் அவர் சொன்னவுடன் ஃபிரௌனுக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. தன்னுடைய மனைவி சொல்லிட்டான்னு சொல்லி உடனே மனைவியினுடைய ஆடைகளை எல்லாம் அதே போன்று நிர்வாணமாக்கி ஒரு கோட்டைக்குள்ள விடுறான். அரண்மனையில் உள்ள விட்டுட்டு சொல்றான், நீ என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் இந்த ஆட்சி அதிகாரங்கள், இந்த அரண்மனை, இந்த கோட்டை உனக்கு. என்ன நீ ரப்பாக ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உனக்கு என்ன நிலைமை வரும்னு உனக்கே தெரியும் சொல்லுவான். அப்ப அந்த பெண்மணி ஆசியா அம்மையார் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்துகிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறான், ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்பு, இந்த ஃபிரௌனுடைய மாளிகை எனக்கு தேவையில்லை என்று அந்த பெண்மணி துவா செய்தார்கள். அந்த துவாவையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பிறகு அந்த பெண்மணியுடைய வார்த்தையை கேள்விப்பட்ட ஃபிரௌன் அந்த பெண்மணியையும் முதுகிலே ஆணி அறையும். மற்ற பெண்ணை கூட ஆணி அறைஞ்சு கொலை செஞ்சார். இந்த பெண் தன்னுடைய மனைவி ஆணி அறைந்து அந்த ரத்தம் வழிகிற இடங்களில் எல்லாம் மிளகாய் தூளை வாங்கி தடவை சொல்லிவிட்டார். எரிச்சல் தாங்க முடியாமல் துடித்து வஃபாத்தான நிகழ்ச்சிகளை, ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்கள் நினைத்திருந்தால், இந்த மார்க்கத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருந்தால், ஒரு பொருட்டாக கருதாமல் இருந்தால் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கலாம், நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது நிலையாக இருந்த காரணத்தினால் பல்வேறு துன்பங்கள் அவர்களை பின்தொடர்ந்தது. அதையும் அவர்கள் சகித்து கொண்டதை வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று நமக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மால் சகித்துக் கொள்ள முடியும். விட்டு கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. இந்த மார்க்கத்தின் மீது நிலையாக நிற்பதற்கு பல்வேறு காரியங்களை விட்டு கொடுப்பதற்கு மனம் வரலை. எத்தனை பெண்மக்கள் ஒரு அற்பமான ஒரு இன்பத்திற்காக வேண்டி மாற்று மத சகோதரர்களை பின்தொடர்ந்து சென்று இந்த தீனை விடுகின்ற மார்க்கத்தை நாம் பார்க்கிறோம். தமிழக அரசினுடைய 2013 நவம்பர் 17 கெஜெட்டினுடைய விவரத்தை எடுத்து பார்க்கிற போது அந்த கெஜெட்டினுடைய விவரத்திலே பட்டியல் போடுகிறார்கள். இஸ்லாத்தில் இருந்து இந்துத்துவத்திற்கு மாறியவர்கள் 4 பெண்மணிகள் பெயர் பதிவு செய்யப்படுகிறது, வயது பதிவு செய்யப்படுகிறது. 43 வயது நிறைந்த பாத்திமா என்ற பெண்மணி சுகுணா என்ற பெயரை மாற்றி மாற்று மதத்தினுடைய ஒருவனுடைய கைகளை பிடித்துக் கொண்டு செல்கிறார். 26 வயசில் இருக்கக்கூடிய ஆக்கிலா பானு என்ற ஒரு பெண்மணி ஐஸ்வர்யா என்ற பெயரை மாற்றிக்கொண்டு இன்னொருடைய கைகளை பிடித்து செல்லுகின்ற காட்சியை பார்க்கிறோம். 59 வயது வாழ்க்கையினுடைய முக்கால்வாசி காலத்தை கடந்துவிட்ட ஒரு பெண்மணிக்கு என்ன கடைசி நேரத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய அற்ப சுகத்திற்காக வேண்டி ஒரு காபினுடைய கைகளை பிடித்துக் கொண்டு ஷக்கீலாபானு என்று பெயர் வைத்துக் கொண்டு அவர்கள் கௌரி என்ற பெயரை மாற்றிக்கொண்டு இன்னொரு கையை பிடிச்சிட்டு போயிருந்தார்.
27 வயசுல உள்ள ஒரு பெண்மணி குர்ஷித் பானு என்று சொல்லி ஒரு முஸ்லிம் பெண்மணி மஞ்சு என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இன்னொரு கைகளை பிடித்துக் கொண்டு சென்றால், ஒரு அற்ப சுகத்திற்காக கூட இந்த இஸ்லாத்தை எரிந்துவிட்டு செல்லுகிற இது போன்ற பெண்மணிகளுக்கு மத்தியிலும் நான் முன்னால் சொன்ன பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிற்றும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆக அவர்களுடைய இந்த ஈமானுடைய உறுதி எப்படி இருந்தது, நம்முடைய பெண்களிடத்திலே அற்பமான காரியங்களுக்காக வேண்டி ஈமானை விடுகிற நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்றும் கவனமாக வைக்க வேண்டும். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெண் கேட்டு அபூ தல்ஹா அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்திலே கிடையாது. அவர்கள் பெண் கேட்கிற போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பெண்மணிகளை போல் பின்னால் செல்லவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு வெட்கமில்லையா? நான் ஒரே இறைவன் அல்லாஹ்வை வணங்குகிறேன், நீ கல்லை வணங்குகிறாய், நீ என்னை பார்த்து பெண் கேட்கிறாயா? நீ என்னுடைய ரப்பை வணங்கினால் உன்னை திருமணம் முடிக்கிறேன் என்று பிடிவாதமாக இருந்தார்கள். அபூ தல்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பெண்ணை மணமுடிப்பதற்காக வேண்டி. இவர்கள் இருவர்கள் முஸ்லிமானார்கள் என்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம், சரித்திரங்களை படிக்கிறோம். இவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் துல்ஃபிகார் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ரஷ்யா சென்றிருந்த போது, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாக பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அல்ல ரஷ்யாவுக்கு போயிருந்த போது ரஷ்யாவில் அவர்களிடத்திலே வாழ்ந்த அவர்களுடைய மாணவர்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, ஒரு பெண்மணியை நமக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லுவோம், ஒரு பெண்மணியை நம்ம சந்திச்சாகணும். அவங்க சொல்றாங்க, துல்ஃபிகார் சாஹிப் அவங்க சொல்றாங்க, நேரம் நிறைய விதமான வேலைகள் இருக்குது, எதுக்கு பெண்மணியெல்லாம் சந்திச்சுக்கிட்டுன்னு சொல்றாங்க. இல்லை, இந்த பெண்மணியை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏனென்று சொன்னால், அந்த பெண்மணிக்கு 20 வயது இருக்கிற போது ரஷ்யாவிலே ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டது. ஒரு பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு புரட்சி. இஸ்லாமியர்களுடைய கல்லூரிகள், இஸ்லாமியனுடைய பள்ளிக்கூடங்கள், இஸ்லாத்துக்கு சொந்தமான பள்ளிவாசல்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளாகவும் மாட்டு மந்தைகளாகவும் மாற்றப்பட்ட நிகழ்வு. யாரு? ரஷ்யாவிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரா என்ற ஒரு நகரத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த அந்த நகரத்திலே பள்ளிவாசல்கள் ஆடு மந்தைகளாகவும் மாட்டு மந்தைகளாகவும் மாற்றப்பட்ட போது இந்த 20 வயது நிரம்பிய பெண்மணி யாருக்கும் தெரியாமல் புர்காவை அணிந்து கொண்டு மெதுவாக சென்று பல பேரை இவர்கள் இஸ்லாத்திற்கு சேர்த்தார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்களை, அரசாங்கத்திற்கு பயந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்களை எல்லாம் மீண்டும் தன் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். இவர்களின் மூலமாக மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் ஏறத்தாழ 40,000 பேர்கள். அந்த பெண்மணியை நாம் பார்த்தே ஆக வேண்டும் என்று துல்ஃபிகார் சாஹிப் அவர்கள் போகிறார்கள். அப்பொழுது செல்லுகிற சமயத்தில் அந்த பெண்மணிக்கு வயது 90, படுத்த படுக்கையில் இருக்கிறார். துல்ஃபிகார் சாஹிப் அவர்கள் தான் யார் என்பதை எல்லாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை பார்ப்பதற்காக செல்லுகிற போது அந்த பெண்மணி தன்னுடைய மேனியில் தன்னுடைய முகத்தில் இருக்கிற ஆடையை நீக்கிவிட்டு துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நான் ஈமானோடு மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயா. யாரு? தன்னின் மூலமாக எத்தனையோ நபர்கள் தீனிலே இஸ்லாத்திலே வருகிற போது தான் இஸ்லாத்தில் இருப்போமா இல்லையா என்ற கவலை அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டு ஈமானிலே உறுதியாக இருப்பதற்கு துவா செய்கிறார் என்று சொன்னால், இன்று நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஈமானிலே சாதாரண விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் ஈமானை விடுகிறோமே, ஈமானை சாதாரணமாக கருதுகிறோமே. நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? ஒரு அம்மா திட்டுறாங்கன்னு சொல்லி தாடி வைக்காம இருக்கிறோமே, ஸ்கூல்ல விட மாட்டாங்கன்னு சொல்லி தொப்பி போடாம இருக்கிறோமே. இஸ்லாமிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் கூட அவர்களே அனுமதி கொடுப்பதில்லை. போபால்ல ஒரு பெண்மணி புர்கா அணிந்து கொண்டு சென்றதின் காரணத்தினால் அந்த பள்ளியில் அந்த கல்லூரியில் அனுமதி கொடுக்காத காரணத்தினால் கேஸ் போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? கேஸில் அந்த பெண்மணிக்கு வெற்றி கிடைத்தது. பிறகு அவர்களே புர்கா வாங்கி கொடுத்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த பெண்மணியுடைய இஸ்திகாமத்து உறுதி இருந்த காரணத்தினால் வெற்றி கிடைத்தது. உறுதி இல்லை என்று சொன்னால், இன்னைக்கு சீக்கியர்களை பார்க்குறோங்க, தொப்பி தலப்பா கட்டிட்டு எங்க போனாலும் இருக்கிறான், சிங்க பார்த்தா தாடி வச்சு இருக்கிறான், அவனுடைய மதத்தை இஸ்திகாமத்தாக ஃபாலோ பண்றான். இதனால கவர்மெண்ட்ல தொப்பி அவன் சீக்கியன்னு சொன்னா தலப்பா கட்டிட்டு வந்தா தப்பு கிடையாது. ஆனா ஒரு இஸ்லாமியன் தலப்பா கட்டிட்டு போக முடியுதா? ஒரு முஸ்லீம் தாடி வச்சுட்டு போனா தாடியை எடுத்துட்டு வாங்குறான், சீக்கியன் தாடி வச்சுட்டு போனா எடுத்துட்டு போக தேவையில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் கவனமா இருக்கும்.
தீன்ல இஸ்லாத்துல இஸ்திகாமத் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை காபிர்களை நோக்கி அனுப்புகிற போது, காபிர் பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒரு படையை அனுப்பும்போது காபிர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படையை அனுப்பணும்னு சொல்லி எத்தனை பேர்த்தை அனுப்பலாம், இவ்வளவு காபிர்கள் இருக்கிறாங்க, நம்ம எத்தனை பேர்த்தை அனுப்பலாம் என்று கேட்கிற போது, அப்ப சில சஹாபாக்கள் இவ்வளவு அனுப்பலாம் ஏறத்தாழ கொஞ்சம் குறைச்சு சொல்றாங்க. அப்ப ஹாலித் இப்னு வலீத், சைஃபுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் நான் ஒருத்தன் போது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற போது அருகில் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், என்ன ஹாலித், நம்ம எல்லாத்தையும் அடிச்சிருவோம்னு சொல்லி பெருமையில சொல்றீங்களா, உங்களோட உள்ளத்துல பெருமையால சொல்றீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் பெருமையாக சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஈமான் இல்லாமல் மறுத்தவர்கள் மையத்துகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னஹும் மையத்தூன், அவர்கள் மையத்துகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மையத்தானவங்களை அடிக்கிறதுக்கு எதுக்குங்க இவ்வளவு, ஏன் இருக்கக்கூடிய ஈமான் என்ற உயிர் போதுமே என்று சொன்னார். கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட ஈமானின் மீது நிலையாக நின்றவர்கள், காபிர் யாரா இருந்தாலும் மையத்து தான் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற அது போன்ற சஹாபாக்கள் தன்னுடைய ஈமானிலே உறுதியாக நின்ற காரணத்தினால்தான் அன்று வெற்றி பெற்ற இஸ்லாம் இன்று மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இத்தனை முஸ்லிம்கள் இருந்து பைத்துல் முகத்தஸை மீட்டப்பட முடியவில்லை, இத்தனை முஸ்லிம்கள் இருந்து பாபரி மசூதை பாதுகாக்கப்பட முடியவில்லை, இத்தனை முஸ்லிம்கள் இருந்து குஜராத்தினுடைய கலவரத்தை தடுக்க முடியவில்லை, இத்தனை முஸ்லிம்கள் இருந்து இது போன்ற காரியங்களை எல்லாம் நிகழ்த்த முடியாத கட்டத்தில் இருக்கிறோம் என்றால் காரணம் ஈமானிலே இஸ்திகாமத் இல்லை. அவர்களிடத்தில் இந்த இஸ்திகாமத் இன்று நம்மிடத்தில் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில பேர்த்திட்ட பார்த்தோம்னா ஜும்மாவாவது தொழுகிறீங்களாங்க, எப்படி ஜும்மாவாவது தொழுகிறீங்களா கேட்கக்கூடிய நிலைமை வெட்கமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஃபஜர், லுகர், அஸ்ர் என்று பல்வேறு விதமான தொழுகைகள், நஃபில்கள், சுன்னத்துகளை தொழ வேண்டிய முஸ்லிம் ஜும்மாவையாவது தொழுகிறீங்களா அப்படி என்று கேட்கக்கூடிய நிலைமைகள் வருகிறது என்று சொன்னால் இவர்களுடைய ஈமானுடைய நிலை, இவர்கள் தொழுகையில் கொண்டிருக்கிற இஸ்திகாமத்துடைய நிலை எப்படி இருக்கிறது? பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? எவன் ஒருவன் ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறானோ அன்றைய நாளுடைய முழு பொறுப்பையும் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முழு இஸ்லாமிய சமுதாயமும் ஃபஜருடைய தொழுகையை தொழுதால் இஸ்லாமியர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமானிலே இஸ்திகாமத்து கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் மரண தருவாயிலே அவருடைய தாடியினுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. ஏறத்தாழ 21 முடிகள். சஹாபாக்கள் அதையும் எண்ணி சொன்னார்கள். 21 முடிகள் நரைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலங்கள் நரைக்காத இந்த முடிகள் எல்லாம் இப்பொழுது நரைத்து விட்டதே, காரணம் என்ன என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் இறக்கிய ஒரு ஆயத்து தான் என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கிய ஒரு ஆயத் என்னுடைய முடியை நரைக்க செய்து விட்டது. என்ன ஆயத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே, நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதன் மீது உறுதியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே, நீங்கள் எதை மீது ஏவப்பட்டீர்களோ அதன் மீது உறுதியாக நில்லுங்கள். நீங்கள் குர்ஆனின் படி நடப்பதற்கு ஏவப்பட்டீர்கள் என்று சொன்னால் குர்ஆனின் மீது உறுதியாக நில்லுங்கள். ஹதீஸ் நீங்கள் சொல்லுகின்ற எல்லா விதமான கட்டளைகளுக்கும் உறுதியாக நில்லுங்கள். இந்த ரப்புல் ஆலமீன் ஏவிய எல்லா காரியங்களுக்கும் உறுதியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் எதை ஏவினானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டினார்களோ அதன் மீது உறுதியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ், நபியே, நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதன் மீது உறுதியாக நில்லுங்கள் என்று சொன்ன வார்த்தை என்னை நரைக்க செய்து விட்டது என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நீ நம்முடைய நிலைமை எப்படிங்க இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்லவா, ஒரு ஆடை இருக்கிறோம், ரத்தத்தை பிடிக்கிறோம், விற்கிறோம். எவ்வளோ கிடைக்க போது? மிஞ்சி போனால் 40 ரூபா கிடைக்குமா? ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை விற்று எவ்வளோ கிடைக்கும்? 40 ரூபா கிடைக்குமா? இந்த 40 ரூபாயை சாப்பிடுவது ஹராமா ஹலால்? 40 ரூபாயை உண்பது, ஒரு ஹராமான உணவை உண்கிற போது அதைவிட பன்மடங்கு செலவு வரும் என்பதை நாம் உணர வேண்டாமா?
இந்த விஷயத்தில் கூட ஒரு 40 ரூபாயை கூட இந்த மார்க்கத்திற்காக விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் ஈமானுடைய எந்த இஸ்திகாமத்தில் நம்ம இருக்க போறோம்? எதுலங்க உறுதியா இருக்க போறோம்? உதாரணத்துக்கு சொல்றேன். கண்ணியத்திற்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன ஹதீஸிலே சுஃபியான் இப்னு அப்துல்லா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பிறகு, கொஞ்சம் கவனமா கேளு, உங்களுக்கு பிறகு நான் யாரிடத்திலுமே கேட்க தேவைப்படாத அளவிற்கு எனக்கு இஸ்லாத்திலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்கன்னா, இனிமே உங்களுக்கு பின்னாடி நான் யார்ட்டையுமே கேட்கவே கூடாது, அது மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருங்க, வேற யார்ட்டையும் எனக்கு ஏதாவது சொல்லுங்கலாம் கேட்க தேவையே இல்லை, அது மாதிரி ஒரு ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க, சொல்லிக் கொடுங்க. எப்படி? உங்களுக்கு பிறகு நான் வேறு யாரிடத்திலுமே சென்று கேட்க தேவையில்லாத அளவிற்கு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன் என்று நீ சொல், சும்மஸ்தகிம், அந்த ஈமான் மீது நிலைத்து நில் என்று சொன்னார். இதுதான் வார்த்தை, அவ்வளவுதான். குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகிம், நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல், பிறகு அதன் மீது நிலைத்து நில் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய இந்த ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் வட்டி வாங்குகிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் லஞ்சம் வாங்குகிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் வரதட்சணை வாங்குகிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் தொழுகையை விடுகிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான ஹராமான காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்கிற போது எப்படி அல்லாஹ் உதவி தருவான்? அல்லாஹ்வுடைய ஈமான் மீது உறுதியாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரியவர் யதார்த்தமாக நடந்து செல்லுகிற போது ஒரு மரத்தின் அடியிலே படுப்பதற்கு சிறிது ஓய்வெடுப்பதற்காக தங்குகிறார். அப்படி தங்குகிற போது, அந்த மரத்தின் அடியிலே தங்குகிற போது கண்ணை மூடுகிற போது ஒரு சத்தம் கேட்கிறது, என்னை போல் வாழுங்கள் என்று சத்தம் கேட்கிறது. என்னை போல் வாழுங்கள் என்று சத்தம் கேட்டவனும் முழிச்சு பார்க்குறாங்க, யாருடா சொல்றதுன்னு சொல்லி, யாரையும் காணும். பிறகு மீண்டும் கண்ணை மூடுகிறார்கள், மீண்டும் கேட்கிறது என்னை போல் வாழுங்கள் என்று. விழித்து பார்க்கிறார்கள், பிறகுதான் தெரிந்தது பேசியது அந்த மரம் என்று. அந்த மரத்தை பார்க்கிறார்கள், இந்த மரம் தான் பேசியது. மீண்டும் அந்த மரம் சொல்லுகிறது என்னை போல் வாழுங்கள். அது அந்த பெரியவர் கேட்டார், உன்னை போல் வாழுங்கள்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் புரியலையே. அது அந்த மரம் சொன்னது, மக்கள் என்னை கல்லை விட்டு அடிக்கிறார்கள், மக்கள் எல்லாம் என்னை கல்லை விட்டு அடிக்கிறார்கள், ஆனால் நான் அவர்களுக்கு கனிகளைத்தான் கொடுக்கிறேன். மக்கள் என்னை கல்லை விட்டு அடித்தாலும் சரி, என்னை என்ன செய்தாலும் சரி, நான் அவர்களுக்கு கொடுப்பது கனிகளை கொடுக்கிறேன். அதுபோன்று நீங்கள் மக்கள் என்னதான் துன்பம் கொடுத்தாலும் கஷ்டங்கள் கொடுத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் என்றுதான் நான் உங்களிடத்தில் ஏவுகிறேன் என்று மரம் சொன்னது. பிறகு அந்த பெரியவர் கேட்டாரு, சரி, இவ்வளவு நல்ல பண்பு உன்னிடத்துல இருக்குது, மக்கள் உனக்கு எவ்வளவுதான் தொந்தரவு கொடுத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லது செய்கிற ஒரு நல்ல பண்பு உன்னிடத்துல இருக்குது, பிறகு ஏன் உன்னை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க? கடைசியில நெருப்புக்கு தானே போற, கடைசியில உன்னை நெருப்புல தானே போட்டு எரிக்க போறாங்க, சாம்பலாக்க போறாங்க, இவ்வளவு நல்ல பண்பு இருந்து எதுக்குமா உன்னை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க என்று கேட்கிற போது அந்த மரம் சொன்னது, என்ற நல்ல பண்பு இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு ஒரு கெட்ட தன்மையும் இருக்கு. அது என்ன தன்மை என்று கேட்கிற அந்த மரம் சொன்னது, நான் நல்ல தன்மை, நான் பிறர்களுக்கு கனி கொடுக்கிறேன், அது நல்ல தன்மைதான். ஆனால் காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த திசையின் பக்கம் நான் சாயுவேன், இப்படியும் சாயுவேன், இப்படியும் சாயுவேன், நான் இஸ்திகாமத்தாக உறுதியாக நிற்க மாட்டேன், அதனால் வந்த விளைவுதான் எனக்கு நெருப்பு என்று சொன்னது. நான் இந்த ஈமானின் மீது உறுதியாக இருக்க மாட்டேன். என் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதன் பக்கம் சாய்வேன், மற்றவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதன் பக்கம் சாய்வேன், சரியத்தில் சொன்ன விஷயத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டேன். அவன் சொன்னதை இவன் சொன்னதை மாறி மாறி என்னுடைய இஸ்திகாமத்தை நான் மாற்றிக்கொண்டிருப்பேன். சைத்தான் சொல்லுவதை செய்வேன், என் மனோ இச்சைகள் சொல்லுவதை செய்வேன், என் நண்பன் சொல்லுவதை செய்வேன், எது சரியோ அதை செய்ய மாட்டேன். பிறர்கள் சொல்லுவதையும் என் உள்ளம் சொல்வதையும் இந்த நப்சு சொல்லுவதையும் இந்த சைத்தான் சொல்வதை நான் செய்வேன் என்று ஒரு செயலில் இஸ்திகாமத் இல்லாமல், ஒரு சுன்னத்திலே இஸ்திகாமத் இல்லாமல், ஒரு ஃபர்திலே இஸ்திகாமத் இல்லாமல் இப்படி நான் மாறி மாறி இருப்பதின் காரணத்தினால் எனக்கும் நரகம் வந்து விடுமோ என்ற பயம் அந்த பெரியவருக்கு ஏற்பட்டது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால் நம்முடைய ஈமானிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்முடைய நாடுகளில் ஏற்படுகிறது. ஒரு சாதாரண அற்ப பணத்திற்காக வேண்டி, அற்பமான செயல்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டெல்லாம் வெளியேறுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாஹி.